உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஹாய் வா. ஹே ஹாய் சந்தோஷ். என்னாச்சு இப்படி ரோட்ல நிக்கிறீங்க? பேட்டரி டவுன் ஆயிடுச்சு போல இருக்கு. சரி எங்க போகணும்னு சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். இல்ல மெக்கானிக் கால் பண்ணிருக்கேன், அவர் ஆன் தி வேல இருக்காரு. மெக்கானிக் வரதுக்கு எப்படி டைம் ஆகும்? வாங்க ஒரு கப் காஃபி இல்ல சாப்பிடலாம். பரவாயில்ல இருக்கட்டும். என்ன யுவா, உங்க மாமனார் என் மேல கோவமா இருக்கிறதால நீங்களே என்ன அவாய்ட் பண்றீங்களா? சேச்சே, நீங்க என்னையும் மீராவையும் சேர்த்து வச்சு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களை நான் அவாய்ட் பண்ணுவேனா? உங்க மேல எனக்கு பெரிய மதிப்பு இருக்கு. மதிப்பு இருக்குன்னு சும்மா பேச்சுக்கு சொல்றீங்களே தவிர உங்களையும் மீராவையும் சேர்த்து வச்சதுக்கு ஒரு ட்ரீட் கூட கொடுக்கலையே. ட்ரீட் தானே, கொடுத்துட்டா போச்சு. நான் அரேஞ்ச் பண்றேன். யுவா, I was just joking. சும்மா கிண்டலுக்கு தான் சொன்னேன். ட்ரீட்லாம் ஒண்ணு வேணாங்க. இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன். நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நான் விட்டுறதா இல்ல. என் லைஃப்ல மறக்க முடியாத உதவி பண்ண உங்களை நான் ஸ்பெஷலா கவனிச்சே ஆகணும். என்ன கவனிச்சே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல? கண்டிப்பா. ஓகே வெல், அப்படின்னா நம்ம சகலையார மாதிரி பண்ணிடுங்க. சகலையா? ஆமா, அக்காவை நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க, தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம ரெண்டு பேரும் சகலை ஆயிடுவோம்ல, அதைத்தான் சொன்னேன். ஓ, நீங்க அப்படி சொல்றீங்களா? இதை நீங்க சொல்லுங்கிறதே இல்ல, நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா இப்ப உடனே பண்ண முடியாது. ஏன்னா எங்க வீட்டுல இன்னும் எங்க மேரேஜ் கன்ஃபியூஷனே போயிட்டு இருக்கு. அது ஸ்மூத்தா முடியட்டும். அது வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நானே உங்களையும் பிரீத்தியும் சேர்த்து வச்சிடுறேன். அத மட்டும் நீங்க பண்ணிருங்க. நீங்க என்ன லைஃப்ல மறக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி நான் உங்களை லைஃப்ல மறக்க மாட்டேன். கண்டிப்பா பண்றேன் சந்தோஷ். உங்களுக்கும் பிரீத்திக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். நீங்களும் நானும் சகல ஆகுறோம். ஓகேவா? ஓகே சகல. இப்போவே ஆரம்பிச்சிட்டீங்களா? கௌதம் சாருக்கு பிடிச்ச மாப்பிள்ள நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றப்போ இந்த கல்யாணம் நடக்காம இருக்குமா? அதான் இப்பவே உங்களை சகலையாக்கிக்கிட்டேன். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. உங்க ஸ்பீடுக்கு நீங்க கண்டிப்பா பிரீத்தியை கல்யாணம் பண்ணுவீங்க. உங்க லவ்ல ஜெயிச்சிருவீங்க. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. நீதானா? வேற யாரு நினைச்ச? ஏய், நான் என்னமோ ஏதோ பயந்துட்டேன். என் பொண்டாட்டிக்கு பயம்லாம் இருக்கக்கூடாது, எப்போதும் தில்லா இருக்கணும். நான் தனியா இருக்கும்போது தைரியமா தான் இருப்பேன். நீ பக்கத்துல வரும்போதுதான் பயப்படுற மாதிரி இருக்கேன். ஏய், நான் என்ன உன்னை தின்னவா போறேன்? நீ தின்னலாம் மாட்ட, ஆனா கண்ணால பார்த்தே முழுங்கிடுவ. என்ன பதிலையே காணும்? பொண்டாட்டி அழகா இருந்தா கண்ணு பார்க்கதான் செய். ஏய், இப்படிலாம் நீ இடுப்புல கீழனா அப்புறம் நான் சுடிதார் போட்டுக்குவேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணாதமா. புடவையில தான் நீ பார்க்க சிக்கன் இருக்க. எனக்கு புடவை தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் புடவை கட்டு தான் பிடிச்சிருக்கு. ஆனா உன் விளையாட்டு தொலைத தாங்க முடியல. புது பொண்டாட்டி கிட்ட ஆசையா விளையாடினா அது பேர் தொல்லையா? புருஷன்னா விளையாட மட்டும்தான் தெரியுமா? ஹெல்ப் பண்ண தெரியாதா? என்ன ஹெல்ப் வேணும் கேளு. தக்காளி கட் பண்றியா? கட் பண்ணிட்டா போச்சு. உன் தலைமுடி ஓதிர்வதை கூட தாங்க முடியாது அன்பே. கண் இமைகளில் உன்னை நான் தாங்குவேன்.
போதும் நீ ஹெல்ப் பண்ணதெல்லாம். முத்தத்து கூட பிகு பண்ற ஒரே பொண்டாட்டி நீதான். மொத்தத்திலேயே முழுகிட்டு இருக்கிற ஒரே புருஷன் நீதான். ஏய், என்ன முத்தத்தை இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? எவ்வளவு அற்புதமான எனர்ஜி தெரியுமா? அது எவ்வளவு அழகான மொழி தெரியுமா? மொழியா? ஆமா, உதடும் பேசிக்கிற மொழிதான் முத்தம். இது வெறும் உணர்ச்சி மட்டும் இல்ல, அதுக்குள்ள உணர்வுகள் இருக்கு. அதை தாண்டி அதுக்கு ஒரு உயிர் கூட இருக்கு. முத்தங்கிறது லவ்வர்ஸ்க்கு மட்டும் சொந்தமானதோ இல்ல புருஷன் பொண்டாட்டிக்கு சொந்தமானதோ இல்ல. அது முழுக்க முழுக்க அன்புக்கு சொந்தமானது. முதல்ல அம்மா கிட்ட இருந்து கிடைக்கிற முத்தத்துக்கு ஒரு அழகு இருக்கு. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து கிடைக்கிற முத்தத்துக்கு ஒரு பாசம் இருக்கு. மனுஷங்களோட வாழ்க்கையில முத்தம் விலைக்கு வாங்க முடியாத ஒரு அற்புதமான விஷயம். உண்மைதான் யுவா. எனக்கு அம்மாவோட அழகான முத்தமும் கிடைக்கல, அப்பாவோட பாசமான முத்தமும் கிடைக்கல. நீ தந்த முத்தத்துலதான் எனக்கு எல்லாமே கிடைச்சது. சரி, அதை விட ஏன் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது உனக்கு எப்பவும் கிடைக்கும். எனக்கு எப்பெல்லாம் முத்தம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் மீரா எனக்கு ஒரு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு கேட்பேன். நீ கொடுக்கணும். ஹாட் வாட்டர் தானே? முத்தம். அதே மாதிரி உனக்கு எப்பெல்லாம் முத்தம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் யுவா எனக்கு ஒரு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு கேளு. நான் கொடுக்கறேன். ஐயோ, நீ ஹாட் வாட்டரோட நிறுத்திக்க மாட்டியே, அது கூட வேற ஏதாவது வேணும்னு கேப்ப. அதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? வராது. இப்போ ஒரு ஹாட் வாட்டர் கூட. இது கிச்சன், நான் லஞ்ச் ரெடி பண்ணணும். இங்க உன்னோட ரொமான்ஸ்லாம் வேண்டாம். பெட்ரூம்ல தான் எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்கல. கிச்சன்லயாவது சின்ன சின்ன ரொமான்ஸ் பண்ணலாம்னா அதையும் தடுத்தா எப்படி? அதுக்குன்னு கிச்சனை மினி பெட்ரூமா மாத்திருவியா? நிறைய வீடுகள்ல ஏய் கிச்சன் தான் மீரா. bedroom. அம்மா